பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமா நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால வேலைக்கான நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணக்கூடிய கிருபை தந்திரே நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தும்படிக்கு அச்செபிக்கிறோம். உடைய மகிமுள்ள பிரசனம் இந்த மாதம் முழுதும் எங்களோடு இருக்கும்படிக்கு அச்செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கி நடத்தும்படிக்கு அச்செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஆமென். நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா என்ற பாடலை பாடி நாம் ஆராதனை செய்வோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினீர் உங்களத்தான். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளமானவரே, எங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளமானவரே. அதை நான் சொல்லணும் ஆண்டவரே, எங்க வாழ்வு போதாத ஆண்டவரே, அத்தனை நன்மைகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செய்தீங்களா ஆண்டவரே. 1000 நாள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை ஆண்டவரே சொல்லாமைகளால் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் அவ்வளவு நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கீங்களா ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர் இயேசுவே. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர். வாழ்க்கை நல்லவராகவே இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்யுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்யுவேன். சொல்ல முடியும். இயேசுவே நீ நல்லவர். வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவரா இருந்தார். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆண்டவரே எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. கரங்களை சொல்லுமா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பாத்திரத்தை ரட்சிப்பின்
நாம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரம். கட் பண்ணிட்டு போட்டியா? ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்து நாம் இதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிற ஆண்டவர். கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக கொரோனாவில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு பல முடக்கங்கள் நமக்கு வந்தாலும் பலவிதமான நமக்கு குறைபாடுகள் நமக்கு இருக்கிறதை போல தோன்றினாலும் தேவன் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாமல் அற்புதமாய் நடத்தி வந்த அவருடைய செய்கைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் மகிமை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்கினார். பல விதங்களிலே நமக்கு நெருக்கங்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை திருப்தியாய் சாப்பிடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். எனவே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நம்மை நடத்தினார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி அதிசயமாய் நடத்தி வந்தார். சங்கீதம் 72:20 வசனத்திலே, மோசே ஆரோன் என்பவர் கைகளினாலே உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழி நடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே ஆரோன் மூலமாக ஒரு ஆட்டு மந்தையை ஒரு மேய்ப்பன் எப்படி நடத்தி சென்றானோ, எப்படி நடத்தி அதை சரியான பாதையில் நடத்தி அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அது நீர்ப்பாய்ச்சலான இடங்களுக்கு கொண்டு போய் அதுக்கு எல்லா விதத்திலும் போஷித்து எப்படி ஒரு ஆட்டு மந்தையை ஒரு மேய்ப்பன் நடத்தினானோ அதை போல இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மோசே ஆரோன் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவும் வராமல் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்துவதற்கு உதவியாக வைத்தார். தேவன் பாதுகாத்தார். அவர் சத்துருக்களை மடங்கடித்து சத்துருக்களை மேற்கொள்வதற்கான பலனை கொடுத்தார். கையில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே அவர்களை ஆண்டவர் எதிரிகளை மேற்கொள்ள மடங்கடிக்க பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினார். அதே போல நம்மை கூட ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார், எவ்வளவு நன்மையான காரியத்தை செய்தார் என்று யோசித்து பார்க்கும் பொழுது அவர் உண்மையாகவே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மை எப்பொழுதும் நம்மை நடத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனம் 12 வசனத்திலே, பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்திர வெளியிலும் யாக்கோப்பை கர்த்தர் நடத்தினார். யாக்கோப்பு வெறும் கையாய் அவன் புறப்பட்டு போனான். கையிலே ஒரே ஒரு கோலை எடுத்துக்கொண்டு அவன் வனாந்தரத்திலே போன பொழுது, வனாந்தரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பாழான நிலம், வெறுமையான அவாந்திர வெளி, மிருகங்கள் நடமாடக்கூடிய ஒரு அவாந்திர வெளி. அந்த அவாந்திர வெளியிலே அவன் கடந்து போன பொழுது இந்த யாக்கோப்புக்கு தேவன் தரிசனமாகி யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்து
ஆண்டவர் ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தை, யாக்கோப்புக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, இந்த அவாந்தர வெளியிலே பாழான நிலத்திலே இருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு யாக்கோப்புக்கு தரிசனமாகி ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொன்னார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ என்று சொன்னார். இந்த இடத்தில் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு என்ன சொன்னேனோ, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்னேனோ, நான் உன்னை எப்படி உயர்த்துவேன் என்று சொன்னேனோ, அதன் அடிப்படையிலே நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த யாக்கோப்பை அவர் சொன்னபடியே ஆசீர்வதித்தார். வெறும் கையாய் போனவன் வரும்பொழுது அவன் எப்படி வந்தான் அப்படின்னா, வெறும் கோலோட போனவன். அதாவது 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். அவன் திரும்பி வரும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தேவன் அவனுக்கு சொன்னதை வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக அவன் திரும்பி வரும் பொழுது அவன் பெரும் மந்தையோடு பொருட்களோடு அவன் திரும்பி வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பெரும் மந்தை சம்பாதித்தான். பொருட்கள், ஏராளமான பொருட்களோடு அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். கர்த்தர் யாக்கோப்பை அற்புதமாய் நடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி வந்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமை பொருந்தியவர், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே நடந்த ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த விதங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின காரியங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை சொல்ல சொன்னால் நாட்கள் போதாது. அவ்வளவு நன்மைகளை தேவன் செய்து அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு சாட்சியை நான் சொல்ல முடியும். ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே திருமணமான புதியது என்னுடைய மகன் பிரின்ஸ், அவன் கை குழந்தையா இருக்கிறான். ஒரு வீட்டிலே நாங்கள் வாடகை வீட்டிலே நாங்கள் இருந்த சூழ்நிலையிலே அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தார், எப்படி நடத்தினார் என்பதை சாட்சியாக அறிவிக்க முடியும். ஒரு நாள் ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பின பொழுது என் மனைவிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு என்ன சாப்பிட போகிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணினோம். முதலாவது ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, இந்த நாட்களிலே பாதுகாத்தீர் அதற்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் இருவருமாய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நாங்கள் படுக்கைக்கு சென்று விட்டோம். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஒன்றும் செய்யவில்லை, வாங்குவதற்கு ஒன்றும் கரத்திலே ஒரு பைசா கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருவரும் சந்தோஷமாய் ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணி நல்லா பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி படுத்து விட்டோம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் மறக்கிறது கிடையாது. அதை தான் சாட்சியாக சொல்ல முடியும். ஒரு 10 மணி இருக்கும், இரவு 10 மணி இருக்கும். எங்கள் வீட்டு கதவை தட்டுகிற ஒரு சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தோம். ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் கேட்டாங்க, நீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. எங்க வீட்டுல சாப்பாடு செய்யாத காரியம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனால் அவர்கள் வந்து கதவை தட்டி நீங்க சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னோம் சாப்பிட்டோம் என்று சொல்லி அவர்களிடத்திலே நாங்கள் அவர்களிடத்திலே தொந்தரவு பண்ண விரும்பாமல், ஒன்றுமில்லை அது ஒன்றுமில்லை, நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் படுத்து விட்டோம் என்று சொல்லி அவரிடத்துல சொன்ன பொழுது அவர் நேர கிச்சனுக்கு போனாங்க. கிச்சன்ல போன பொழுது சமையல் செய்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாததை அவள் கண்டு, நீங்கள் ஏன் இப்படி பட்டினியா படுக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு வீட்டுக்கு போய் சுட சுட இட்லி சுட்டு கொண்டு வந்து எங்களுக்கு முன்பதாக வைத்தார்கள். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கண்களிலே கண்ணீர் வடிந்தது. ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை எவ்வளவு அருமையாய் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த சகோதரி சொன்னாங்க, நானும் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டேன், ஏனோ தெரியவில்லை, என் காதில் ஒரு சத்தம் கேட்கிறது, நீ என் ஊழியக்காரனை போய் பார், என் ஊழியக்காரன் வீட்டுக்கு நீ போய் பார் என்று சத்தம் என் காதுகளிலே கேட்டது. நான் அந்த சத்தத்தை கேட்டவுடனே நான் எழுந்து புறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறார், நீங்கள் சாப்பிடாது இருக்கிறதை தேவன் அறிந்து என்னோட பேசி என்னை அனுப்பி இருக்கிறார் என்று அவர் சாட்சியாக சொன்னார். நம்முடைய தேவன் நம்மை நடத்தி வந்த பாதை எத்தனை, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்வீர்களானால் எத்தனை பெரிய நன்மைகளை ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம், அவர் நம்மை நித்தமும் நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் நம்மை மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையா இருக்கலாம், பாலைவனத்தை போல இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்களிலே நம்மை நடத்தி வந்து நம்மை ஆசீர்வதித்த விதங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய மகத்துவத்தை நாம் விவரித்து சொல்லவே முடியாது. இரண்டாவதாக, கடந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தினார், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை, அன்றாட தேவைகளை ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறானோ, செய்ய விரும்புகிறானோ, அதை போல தேவன் நம்மை பார்க்கிற விதம் எப்படி என்று சொன்னால், அவர் புத்திரராக எண்ணி நம்மை நடத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பன் என்ற முறையிலே தன் மகனுக்கு அன்றாட உணவு கொடுக்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான், அவனை போஷிக்கிறான், அவன் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை புத்திரராக பார்த்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர் தமது சித்தத்தின்படி பூமியின் குடிகளை நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமது சித்தத்தின்படி, ஆண்டவர் சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தி, அற்புதமாய் நடத்தி நம்மை தேவைகளை சந்திக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படி, சங்கீதம் 23:3 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவருடைய தமது சித்தத்தின்படி நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி, நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார், சத்தியத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார், நீதி செய்யும்படி நம்மை நடத்துகிறார். அவர் சித்தத்தின்படி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். அவரின் ஆத்துமாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறார், அவரின் ஆத்துமாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் அழகா இந்த 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நடத்தினார், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். நடத்தி வந்தவர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார்.
எது வரைக்கும் நடத்துவார் என்று சொன்னால், அதை கடந்த நாட்களை நடத்தினவர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறவர் நாளைக்கு நம்மை நடத்துவார். நாளைக்கு நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இந்நாள் வரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மேய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார் என்று எழுதியிருக்கிறது. மேய்ப்பன் தன் மந்தை எப்படி ஒழுங்குக்கிறமாய் மேய்க்கிறானோ அதை போல ஆண்டவரும் ஒரு மேய்ப்பனை போல அவர் நம்மை மேய்க்கிறார், நடத்துகிற ஆண்டவர். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டிகளை ஒரு மேய்ப்பன், அதாவது சில ஆடுகள் அடிபட்டு விட்டால் அல்லது ஒரு ஆடு நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னா, மேய்ப்பன் தோல்ல சுமந்து கொண்டு அதை மந்தையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை பாதுகாத்து தன் தோலிலே சுமந்து கொண்டு போகிறான். அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை தோலிலே சுமந்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார். அவர் மெதுவாய், ரொம்ப அவர் ஹார்டெல்லாம் செய்ய மாட்டார், ரொம்ப மென்மையாய். கரவலாடுகளை எப்படி மெதுவாய் நடத்துகிறாரோ அதே போல நம்மை நடத்துவார். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே. ஆண்டவர் என்னை நம்மை எப்படி நடத்துவார் என்று சொன்னால், அதாவது நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். எதுக்கு நடத்துவார் அப்படின்னு சொன்னா, செம்மையான வழி. எதுக்கு செம்மையான வழியில நடத்துவார் என்று சொன்னால், நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த உலக வாழ்க்கையிலே நான் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் கடந்து போனது, சீக்கிரமாய் புறப்பட்டு போனது, சீக்கிரமா இது மறைந்து போனது. அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனா நம்மை நடத்தி கொண்டு போகிற காரியம் ஒன்று இருக்கிறது, அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் செம்மையான வழியிலே நடத்துவாராக. யோவான் 14:13 அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு சத்திய ஆவியாகிய ஆவியானவர் மேல் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உன்னை நடத்துவார். ஏன் அந்த சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சத்தியத்தின் பாதையிலே ஏன் ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொன்னால், இந்த நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். எப்படி ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை மாத்திரமல்ல, நம்மை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை நம்முடைய சத்தியத்துக்களை நடத்துவதற்கு அவர் முற்படும் பொழுது, நடத்துவதற்கு பிரயாசப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன், உன் சித்தம் போல என்னை நடத்தும் என்று சொல்லுவோமானால் அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார், சத்தியத்தின்படி நடத்துவார், உண்மையின்படி நடத்துவார். அந்த உண்மையின்படி சத்தியத்தின்படி நடத்துகிற அந்த காரியமானது நமக்கு எதிர்காலங்களிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதால் சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கும் சதா காலங்களிலும் நாம் மரிக்கிற வரைக்கும் அவர் வருகை பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சிங்காசனங்களின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவை துடைப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிமித்தமாக உங்களை கண்ணீர் வடிக்க அவர்கள் வைக்கலாம்.
வேதனைப்படுத்தலாம், நெருக்கங்களுக்கு வரலாம். நிர்வகிக்கப்பட்ட நிலைமையில உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஜீவ தண்ணீர் அந்த ஊற்றண்டைகளை உங்களை நடத்துவார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை உங்களை நடத்துவார். தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதுதான் நமக்கு ஒரு பெரிய மேன்மையான ஒன்று. இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த உலகத்துல வேற யாருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு, பணக்காரனுக்கு, எந்த பெரிய மனிதனுக்கு, படித்தவனுக்கு, இந்த உலகத்திலே உயர்ந்திருக்கிற ஒருவருக்கும், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற, பெரிய நிலைமையில இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நாளிலே ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். இந்த கண்ணீர் எப்படின்னா டெம்பரவரி அல்ல, நிரந்தரமாய் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை நடத்துவார். நடத்தினவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாட்களிலே நம்மை நடத்துவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார், நம்ம மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது, நாம் அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், அவர் சொல்படி நாம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமானால், அவர் நமக்கு போதிக்கும் பொழுது, அவர் நமக்கு வழியை காண்பிக்கும் பொழுது, அதை நாம் சரியாய் அறிந்து கொண்டு அந்த பாதையில நாம் நடப்போமானால், அவர் காட்டுகிற வழியிலே நாம் சரியாய் நடக்க நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால், நம்ம மேல நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோமானால், ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்ற வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு தேவன் அனுகிரகம் செய்வாராக. இந்த வாக்கு தத்தமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் வாக்கு தத்தமான இந்த வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஏராளமான ஒவ்வொரு வேதத்திலே ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தமான வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள். கடந்த நாட்களிலே எங்களை ஆண்டவரே அற்புதமாய் நடத்தினீர். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக உம்மை சேவிக்கிற காலங்களிலே, உம்மை ஆராதிக்கிற காலங்களிலே நீர் எங்களை நடத்துகிறீர். உம்மை சேவிக்கிறது நிமித்தமாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நிமித்தமாக நீர் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நீர் மகிமைப்படும், கிருபை சுமரிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா.